வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவிதை ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா 19/11/1888 நாமக்கல்லில் பிறந்திருக்காரு. 24/8/1972 இறந்திருக்காரு. நாமக்கல்லில் மோகனூரில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார். இவருடைய வளர்ப்பு தாய் யாருன்னா பதுலா பிவி. இவருடைய சிறப்பு பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், காங்கிரஸ் புலவர், விஜயராகவ ஆச்சாரியார் சூட்டியது காங்கிரஸ் புலவர் அப்படிங்கிறத. அடுத்து இவருடைய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் அவளும் அது காப்பியம், இலக்கிய இன்பம், தமிழன் இதயம் இது கவிதை தொகுப்பு, என் கதை அப்படிங்கிறது அவருடைய சுயசரிதை, சங்கொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை தொகுப்பு, கவிதாஞ்சலி, தேமதுர தமிழோசை, பிரார்த்தனை, இசைத்தமிழ், தமிழ்த்தேர், தாமரைக்கண்ணி, கற்பகவல்லி, காதல் திருமணம், தாயார் கொடுத்த தானம், இது எல்லாமே அவருடைய முக்கியமான நூல்கள். இவருடைய நாவல் பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. நாடகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமன் மகள், சரவணசுந்தரம். மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னா காந்திய அரசியல். இவர் நடத்தின இதழ் எதுன்னா லோகமித்திரன். இவரை பற்றிய பிற செய்திகள், இவர் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் தணிகை உலகநாதன். இவர் அரசவை கவிஞராக நியமனம் பெற்றபோது இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று ஏங்கினேன், அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான். 1911 5ஆம் ஜார் மன்னனையும் மனைவியையும் ஓவியமாக வரைந்து பொற்பதக்கம் பெற்றவர் யார் அப்படின்னா, பொற்பதக்கம் பெற்ற ஓவியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் கவிஞர் தான். நாட்டுக்கும்மி தலைப்பில் 100 தேசபக்தி பாடல்களை பாடியிருக்காரு. பாடினது மட்டும் இல்லாமல் அரங்கேற்றமும் செய்திருக்காரு. பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு யார் இவரை பாராட்டியிருக்காருன்னா மூதறிஞர் ராஜாஜி தான். நாமக்கல் பாடல்களில் உணர்ச்சியின் ஆழமும் வேகமும் காண்பதற்கில்லை, பண்பாட்டின் அமைதியை காணலாம், அது காந்தியத்திற்கு ஒத்து வருவதாக உள்ளது என்று மூவா இவரை பாராட்டியிருக்காரு. நன்றி நண்பர்களே.